பயிர்க்கடன் தள்ளுபடி, அதாவது என்னன்னா அரசு வந்து உங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குது, ரசாயன உரங்களுக்கு மானியம் கொடுக்குது, விதைக்கான மானியம் கொடுக்குது, ஆண்டுக்கு 6000 கொடுக்குது. அதாவது எந்த தொழிலுக்குமே பண்ணாத வந்து விவசாய தொழிலுக்கு வந்து இவ்வளவு கொடுத்தும் உங்களுக்கு வந்து ஏன் பத்தலை அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது இவ்வளவு கொடுத்தும் ஏன் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்களும் படித்தவர்களும் ஏன் இந்த தொழிலுக்குள்ள வர மாட்டாங்க? அதாவது அரசு தான் இவ்வளவு மானியம் கொடுக்குது, இவ்வளவு சலுகை கொடுக்குதுல்ல, ஏன் மற்ற எல்லா தொழிலுமே வந்து பெரிய பெரிய தொழில் படித்தவங்களாம் ஏன் விவசாயத்துக்குள்ள வரலாம்ல, வந்து பண்ணலாம்ல? இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. அதாவது நீங்கள் இன்றைக்கி எங்களுக்கு இலவச கரண்ட் வேணாம், நாங்கள் மாதம் 30,000 ரூபாய்க்கு வந்தாலும் நாங்கள் கட்டிக்கிறோம். ரசாயன உரங்களுக்கான மானியம் வேணாம், ஒரு மூட்டை யூரியாவில் மானியத்தை நிப்பாட்டினா 3000, நாங்கள் 3000 கொடுத்தும் விவசாயம் பண்ணுறோம். அப்போ விதைகளையும் நாங்களே வாங்கிக்கிறோம். அப்படி நாங்கள் பண்ணோம்னா இன்றைக்கி விவசாய வயல்லே வந்து ஒரு கட்டு கீரை 30 ரூபா இருக்கும். ஒரு கிலோ அரிசியோட விலை ஒரு கிலோ ஒரு நெல்லோட விலையே கிட்டத்தட்ட 80 ரூபா 100 ரூபா போகும். அப்போ ஒரு கிலோ அரிசியோட விலை 250 ரூபா 300 ரூபா போகும். அப்போ எல்லாத்தையும் நாங்களே எங்களுக்கு அப்போ தான் விவசாயிகளுக்கான விலை கிடைக்கும், ஒரு உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும் அப்படின்னா நாங்களே இதை பண்ணிக்கிறோம். அப்போ இந்த புரிதல் வந்து இன்றைக்கி இன்ற மக்கள்கிட்ட இல்லாமல் இதையே நிறையா பேர் கேள்வி கேட்குறீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புறநானூறு பாடலில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது என்னென்னா அரசன் வந்து இந்த நாட்டோட எல்லையை எங்கே வேணுமாச்சும் விரிவுபடுத்தலாம், அதாவது கன்னியாகுமரி வரை இமயம் வரை வந்து நீங்கள் விரிவுபடுத்தலாம். ஆனால் அந்த மக்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கொள்ளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உழவனோட உதவி இல்லைன்னா உங்களால் வந்து ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்க முடியாது அப்படின்னு என்னைக்கோ பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் ஆட்சி நடத்தினாலும் அங்கே வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு 3 நேரம் உணவு அளித்தால் மட்டும்தான் அவங்களோட ஆட்சி சிறக்கும் அப்படின்னு அன்னைக்கு. அப்போ இதை வந்து நீங்கள் வந்து அரசு இன்றைக்கு இருக்கிற அரசு உணரலை. அதாவது நாங்கள் ஜெயிச்சிட்டோம், எங்களால் தான் சிறப்பான ஆட்சி நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நாங்கள் உழைச்சி 3 நேரம் சாப்பாடு கொடுக்கறதுனால தான் இந்த நாட்டு மக்கள்கள் உங்களை ஆட்சியை நடத்த விடுறாங்க. அப்போ இதை வந்து இன்றைக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க நீங்கள் அதை உணராமல் விவசாயிகளை வந்து நீங்கள் இன்னமும் வந்து இவ்வளவு வஞ்சிக்கிறீங்க.